Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மூன்றாம் காலாண்டில் 7.8% பொருளாதார வளர்ச்சி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணப்பட்ட மொத்த பொருட்கள் மற்றும் சர்வீஸினுடைய அந்த மானிட்டரி வேல்யூ தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிடிபி வந்து பேஸ் லைன், அதாவது 2011-12 அந்த டைமில் வந்து அந்த பொருட்களுடைய சர்வீஸினுடைய மானிட்டரி வேல்யூ எவ்வளோ இருந்துச்சோ அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2022-23 ஆண்டில் அந்த பொருட்களுடைய பொருள் மற்றும் சர்வீஸுடைய மானிட்டரி மதிப்பின் அடிப்படையில் வந்து கணக்கிடுவாங்க. ஸோ இதை எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்வைசரி கமிட்டி ஆன் நேஷ்னல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதனுடைய சேர்மேன் வந்து விஸ்வநாத் கோல்டார். ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இப்போது திருத்தப்பட்ட இந்த ஜிடிபியை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் அந்த புதிய புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 ஆண்டிற்கான இந்த ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது காலாண்டில் 7.4 இருந்தது 7.8 வந்து உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிதியாண்டினுடைய அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி 7.4 7.6 கணக்கிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2024-25 ஆண்டுக்கான அந்த ஜூலை டு செப்டம்பர், அதாவது இரண்டாவது காலாண்டினுடைய அந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா 8.2 8.4 உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் காலாண்டில் வந்து ஏப்ரல் டு ஜூன் அது வந்து 7.8 6.7 குறைக்கப்பட்டுள்ளது.